16க்கு 17ங்கிற அளவுல கார் பார்க்கிங், 16க்கு 17ங்கிற அளவுல ஹால், 16க்கு 17ங்கிற அளவுல பெட்ரூம்ஸ், வீட்ல இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸுமே நல்லா படாவா இருக்கிற மாதிரி ஒரு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியால லக்ஸுரிஸான பங்களா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட்ல ரெடி பண்ணி இருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தெற்கு பார்த்த சைடு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர், இன்ட் ஒர்க்ஸோட பண்ணி இருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பிரவுன், டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட், சாண்டல் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ல கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட லைட் ஒர்க்கோட பாக்குறதுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் செம்மையா இருக்கு. அதை விட வீட்டோட மெயின் கேட்டோட டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்கா இருக்குங்க. இந்த கேட் ஓபன் பண்ணோம்னா 16க்கு 17ங்கிற அளவுல 2 காரை தாராளமா நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா ரெடி பண்ணி இருக்காங்க. செக்குடு பேட்டர்ன் பார்க்கிங் ஏரியா கொடுத்திருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணி இருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட் இருக்கு. இந்த சைடு இருக்கக்கூடிய வால் எல்லாம் பாத்தீங்கன்னா 3D டிசைன்ல இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் சூஸ் பண்ணி இருக்காங்க. ரைட் சைடு செட் பேக் ஸ்பேஸ்ல ஜனமூலையில 10,000 லிட்டர்ல 2 பெரிய வாட்டர் சம்ப் இருக்குங்க. இங்க வந்து சிட் அவுட் ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணி இருக்காங்க. இங்க ட்ரெடிஷனல் டைப்ல டபுள் சைடு ஓபன் பண்ணிக்கிற மாதிரி தேக்கு மரத்துல டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓபன் பண்ணோம்னா ஒரு பெரிய ஃபோயர் இருக்குங்க. ஃபோயருக்குள்ள என்டர் ஆகும்போதே ஒரு சூப்பரான டிஸ்பிளே யூனிட் மாதிரி வுட் ஒர்க்ல ரெடி பண்ணி இருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட இருக்கு. இந்த சைடு வாஸ்துக்காக ஒரு பெரிய மிரர் இருக்கு. ரைட் சைடுல லிவிங் ஏரியா இருக்கு. இந்த லிவிங் ஏரியாக்கும் இந்த ஃபோயருக்கும் இடையில இருக்கக்கூடிய இடத்துலயும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. சீலிங் ஃபுல்லா நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்கு. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியாவை பாக்குற முன்னாடி லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமா பார்க்கலாம். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16ங்கிற அளவுல அமைஞ்சிருக்குங்க. வாட்டர் ஸ்பேஸ், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் போர்ட் ஒர்க்லாம் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. வித் லைட் ஒர்க்கோட ஜிப்சம் போர்ட்ல ரெடி பண்ணிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு பெட்ரூமோட 2 கார்னர்ஸ்லயுமே 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்கு. ஜன்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்ல மஸ்கிட்டோ மெஷ்ஷோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. உட்டன் லுக்ல இருக்கிற மாதிரினா ஃபைபர் டோர் மாட்டி இருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 6ங்கிற அளவுல இருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்குலாம் கிளாஸ் அண்ட் ஃபினிஷிங்ல செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2க்கு 4ங்கிற அளவுல பெரிய பெரிய டைல் ஒர்க்கா பண்ணிருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து இந்த ஃபோயரோட ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியாவை பார்த்தலாம். 16க்கு 17ங்கிற அளவுல ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. சீலிங்ல கொரோனா லைட் மாதிரி ஹேங்கிங் லைட்டை சீலிங்ல ஃபிக்ஸ் பண்ணி அழகான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு மரத்துல வந்து பீம் மாதிரி ஸ்ட்ரக்சரா கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி உட்டன் லுக்ல பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங் இங்க நீங்க பார்க்குற மாதிரி ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ்ல பண்ணியிருக்காங்க. மைல்டா பெயிண்டிங் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்கு. வீடியோ எடுத்துருக்கக்கூடிய நேரம் வந்து கிட்டத்தட்ட 6 ஆயிருச்சு. இருந்தாலும் லிவிங் ஏரியாக்குள்ள நல்லா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்குது. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குங்க. அது போக இந்த சைட்லயும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனோட ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், அது போக இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டீங்கன்னா 8க்கு 20ங்கிற அளவில் டைனிங் கம் கிச்சன் இருக்கு. உள்ள என்டர் ஆகும்போது முதல்ல வந்து டைனிங் ஸ்பேஸ்ல வந்து கார்னர்ல கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலேயே லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்கு. அது போக கிச்சன்லையும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் எல்லாமே உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட. அது போக இந்த மாதிரி அழகாக தெரிகிற மாதிரியான சீசன் ஸ்கெட் ஒர்க் பண்ண மாதிரியான பேனலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ள என்டர் ஆனதும் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த கிச்சனில் க்ரீன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேசஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் குவாட்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக வந்து பிளாக் கலரில் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஒயிட் கலர் டெயில் ஒர்க்கு. அது போக ஸ்டோரேஜுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கிரீன் கலர் தீமில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட் அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல 2 இடத்துல வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி ஒரு பெரிய டவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் போர்டுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளாஸான ஃபினிஷிங்கில் இருக்குது. ஹேண்டில்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் மாதிரி ஸ்டோரேஜுக்கான கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கார் நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். லிவிங் ஏரியாலேயே 16க்கு 17ன்னு சொன்ன அந்த ஸ்பேஸை தாண்டி நமக்கு தனியாக ஸ்டார்கேஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ்லாம் கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷிங்கில் கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா லெதர் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஹேண்டில்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா அப்படியே மேலே வந்தீங்கன்னா லென்த்தான ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. 26க்கு 8ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. சீலிங்கில் எல்லாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த லிவிங் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகும்போதே ரைட் சைடில் இந்த சைடு வந்து 16க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. இது வந்து வீட்டோட 2வது பெட்ரூம். இதே மாதிரி வீட்டோட 3வது பெட்ரூமும் 16க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி நெட் இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய ஒரு ஹாரிசான்டல் டைப்பில் ஜன்னல் இருக்குது. இந்த சைடு நமக்கு ஸ்டோரேஜுக்கு கம்ப்ளீட்டாக நிறைய வார்ட்ரோப் செட்டப் இருக்குது. லாஃப்ட் போர்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஒரு லென்த்தான ட்ரெஸ்ஸிங் மிரர் செட்டப்போட ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. அது பக்கத்துலேயும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் செம பெருசுங்க. 10க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்கு.
வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. இங்கேயும் டைல் ஒர்க்கோட கலர் காம்பினேஷன்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து இந்த வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாங்க. 3வது பெட்ரூமும் 16க்கு 17 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம் தான். செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் சேம் டிசைனில் மல்டிமீடியா யூனிட், வாட்டர் ஸ்பேஸு, ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, இந்த சைடு நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. 10க்கு 8ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் வழியாக போகிற மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இது ப்ரைவேட் பால்கனி கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வழியாகவும் நம்ம வந்துக்கலாம். இது வந்து ஒரு காமன் பால்கனி ஸ்பேஸ் தான். கவர்டு பால்கனி ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கம்ப்ளீட்டாக லைட் ஒர்க்லாம் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் லுக்லாம் நல்லா தெரியிருக்காங்க. நான் சொன்னால இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட இந்த பால்கனிக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். இந்த ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு டெரஸ் போனக்கான ஸ்டார்கேஸையும் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் தான் கட்டியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் வடவழி லொக்கேஷனில் கட்டி ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்வொர்க்ஸோடலாம் சேர்ந்து 1,35 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து கேட்டட் கம்யூனிட்டி. இந்த வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷனில் கம்ப்ளீட்டாக வீடுகளும் ஆயிடுச்சு. இங்கிருந்து பார்த்தா மருதமலை வியூ கூட தெரியுதுங்க. அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் கட்டி ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு மினி பங்களோ தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே டிஸ்பிளே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.